ஒரு நாள் ரொம்ப சூப்பரா வேலை பார்ப்போம். ஒரு நாள் நமக்கு வேலையே இருந்தாலும் பார்க்க மாட்டோம். மைண்ட் செட் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் ஃபிக்ஸட் மைண்ட் செட். இதுல நமக்கு வளர்ச்சி இருக்காது. நம்மளோட மைண்ட் செட் growth ஆகுறது எப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி growth-ஆன மைண்ட் செட் இருக்கக்கூடிய வெற்றி பெற்ற ஒரு சிலரை பார்த்துட்டு வீடியோக்குள்ள போலாம். மைக்கேல் ஜோனரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அமெரிக்க கூடைப்பந்து வீரர். கிட்டத்தட்ட 9,000 ஷாட்டுகளை தவற விட்டவர். அவர் தவற விட்டனால தான், அவரோட மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணனால தான் இன்னைக்கு ஒரு வெற்றி பெற்ற வீரரா இருக்காருங்க. அடுத்ததாக வெர்ஜின் குழும தலைவரை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவர் தன்னோட 16 வயசுல ஸ்டூடெண்ட்ன்ற இதழ ஆரம்பிச்சவர் இன்னைக்கு பணக்காரர்கள் வரிசையில 6வது இடத்துல இருக்காரு. அதுக்கு காரணம் அவரோட மைண்ட் செட் growth ஆனதாங்க. இப்ப நீங்க முடிவு பண்ணுங்க, நீங்க growth-ஆன மைண்ட் செட்ல இருக்கீங்களா, ஃபிக்ஸட் மைண்ட் செட்ல இருக்கீங்களா? ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? growth மைண்ட் செட்ல இருக்கவங்க எப்பவுமே சேலஞ்சா பண்ணுவாங்க. ஃபிக்ஸட்ல இருக்கிறவங்க தனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா மட்டும்தான் பண்ணுவாங்க. growthல இருக்கிறவங்க எப்பவுமே பாசிட்டிவா திங்க் பண்ணுவாங்க. ஆனா ஃபிக்ஸட்ல இருக்கிறவங்க நெகட்டிவா மட்டும்தான் திங்க் பண்ணுவாங்க. growthல இருக்கிறவங்க எப்பவுமே முன்னாடி செயலுக்கும் அடுத்து செய்யற செயலுக்கும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஆனா ஃபிக்ஸட்ல இருக்கிறவங்க ஒரு லேசியா அந்த செயலை செய்யவே மாட்டாங்கங்க. growthல இருக்கிறவங்க தனக்கு அப்ரூவல் கிடைச்சாலும் கிடைக்காட்டினாலும் அடுத்தடுத்து போய்கிட்டே இருப்பாங்க. ஆனா ஃபிக்ஸட்ல இருக்கவங்க தனக்கு மற்றவங்க அப்ரூவல் கொடுத்தாதான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆவாங்க. இந்த மாதிரி நிறைய காரணங்கள் சொல்லலாம். இப்ப நீங்க ஃபிக்ஸட் மைண்ட் செட்ல இருக்கீங்க, growth-க்கு மாறணும், என்ன செய்யணும்? சில டிப்ஸ். செல்ஃப் அவேர்னஸ் எக்ஸசைஸ் செய்யணும். உங்களோட சின்ன சின்ன வெற்றிகளை கொண்டாடணும். உங்களோட ஃபீட்பேக்ல இருந்து நீங்க கத்துக்கணும். தொடர்ந்து கற்றலை கைவிடாம இருக்கணுங்க. இந்த growth மைண்ட் செட்டுக்கு நீங்க மாறுறதுக்கு சில புக்கை நான் உங்களுக்கு ரெஃபர் பண்றேன். த பவர் ஆஃப் ஹேபிட், த ஹாப்பினஸ் ப்ராஜெக்ட், திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ. இந்த புக்ஸ் எல்லாம் நீங்க ஒரு வழிகாட்டியை எடுத்துக்கோங்க. இதை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க. உங்களோட வாழ்க்கை மேல அடுத்தடுத்து படி முன்னேறணும் அப்படின்னா உங்களோட ஃபிக்ஸட் மைண்ட் செட்ல இருந்து growth மைண்ட் செட்டுக்கு நீங்க மாறுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்.